பிறப்பு. சிவபெருமான் மற்றும் மோகினி இணைந்தபோது பிறந்த தெய்வம்தான் சாமி ஐயப்பன். அவருக்கு மணிகண்டன் என்று பெயர் கழுத்தில் மணியுடன் பிறந்ததால். பாண்டாளம் அரசரின் மகன். ஒரு நாள் பாண்டாளம் ராஜா காட்டில் ஒரு குழந்தையை கண்டார். அந்த குழந்தை தான் மணிகண்டன். ராஜா அவனை தத்தெடுத்து தனது மகனாக வளர்த்தார். புலி மீது வந்த அற்புதம். ராணி தன் மகன் அரசராக வேண்டும் என்று நினைத்து மணிகண்டனை காட்டில் இருந்து புலிபால் கொண்டு வரச் சொன்னாள். ஆனால் ஐயப்பன் காட்டுக்குள் சென்று புலியின் மீது ஏறி புலிகளுடன் திரும்பி வந்தார். இதனால் அனைவரும் அவர் ஒரு தெய்வம் என்பதை உணர்ந்தார்கள். மகிஷி என்ற அரக்கி உலகத்தை அழித்துக் கொண்டிருந்தாள். அவளை அழிக்கவே ஐயப்பன் பிறந்தார். கடுமையான போரில் ஐயப்பன் மகிஷியை வெற்றி கொண்டார். மக்களுக்கு சமாதானம் கிடைத்தது. பின்னர் ஐயப்பன் சபரிமலையில் தியான நிலைக்கு சென்றார். சுவாமியே சரணம் ஐயப்பா, ஐயப்பா. பிடிச்சிருந்தா தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ண மறக்காதீங்க.